இதேவேளை புத்தாண்டு காலத்தில் அதிகரித்து வரும் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் மதுபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மற்றும் கவனக்குறைவாக செயல்படுபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டில் முதல் 4 மாதங்களில் மாத்திரம் இலங்கையில் வீதி விபத்துக்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை கவலை அளிக்கும் வகையில் அதிகரித்துள்ளது. ஜனவரி முதல் முறை இதுவரையான காலப்பகுதியில் 713 பேர் வாகன விபத்துக்களில் உயிரிழந்துள்ளனர். பலியானவர்களில் 248 பேர் மோட்டார் ஓட்டுநர்கள் மற்றும் பயணிகள் என போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ வுல்டர் தெரிவித்துள்ளார். விபத்துக்களை குறைக்க அதிவேக நெடுஞ்சாலைகள் உட்பட பிரதான வீதிகளில் விசேட சோதனைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மதுபோதையில் வாகனம் செலுத்துபவர்கள் மற்றும் அபாயகரமாக முந்தி செல்பவர்களை கண்டறிய விசேட போலீஸ் குழுக்கள் மற்றும் நடமாடும் ரோந்து பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக வீதி பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து பிரிவின் பிரதி போலீஸ் அதிபர் WPJ சேனாதீர குறிப்பிட்டுள்ளார். வீதி விபத்துக்கள் மட்டுமின்றி புத்தாண்டு காலங்களில் சுற்றுலாக்களின் போது நீர்நிலைகளில் ஏற்படும் உயிரிழப்புகள் குறித்தும் போலீசார் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர்.